Good morning. Daily use sentences. I am not choosy about food. Whatever is available, I will have it. சாப்பாட்டில் இது அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என்ன இருக்குதோ அதை சாப்பிடுவேன். I am not fond of any particular dishes. Whatever is available, I will suppress my hunger or appetite with it. எனக்கு எந்த உணவு மீதும் தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. என்ன இருக்குதோ அதை வச்சு என் பசியை அடக்கி கொள்வேன். இதில் இந்த சப்ரஸ்க்கு பதிலாக கர்ப் CURB அப்படின்ற ஒரு வேர்டு கூட நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து, when I was young, I toiled myself for a single meal. எனது இளமை பருவத்தில் ஒருவேளை உணவுக்காக நான் கடினமாக உழைச்சிருக்கேன். Most of the time, I suppressed my hunger with a single tea and bun. பல நேரங்களில் ஒரு டீயும் பன்னையும் வச்சு என் பசியை நான் அடக்கியிருக்கேன். I never let anyone know about hunger or even feel the smell of hunger. நீங்கள் யாரும் பசியை பற்றியோ அல்லது அது வாசனையை கூட உணர நான் விட்டதில்லை. உங்களை பசினா என்னன்னு தெரியாமலே நான் வளர்த்தேன் அப்படின்றதுக்கு இந்த சென்டென்ஸ் பயன்படுத்தலாம். Since childhood, I struggle with poverty until I started this small business. சின்ன வயசுலேருந்தே நான் வறுமையோட போராடினேன். இந்த சிறு தொழிலை ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். Some of our relatives persecuted me with the scornful words, but I never mind those words. நம்ம உறவினர்கள் சிலர் ஏளனமான வார்த்தைகளால் அடிக்கடி துன்புறுத்தியிருக்காங்க. நான் எப்போதும் அந்த வார்த்தைகளை கண்டுகொள்கிறதே கிடையாது. My only aim is to develop my children to be reverential persons in the society. என் ஒரே குறிக்கோள் என்னென்னா, இந்த சமுதாயத்தில் மிகுந்த மரியாதையுடைய நபர்களாக என் பிள்ளைங்களை நான் வளர்க்கணும். Sorry dad, we won't make this mistake again. மன்னிச்சிடுங்கப்பா, இதை தவிர நாங்கள் மீண்டும் அல்லது திரும்பவும் செய்ய மாட்டோம். Whenever I ask you to trim your hair, you simply say, Mom, I don't have time. I will trim it later. எப்போல்லாம் நான் முடி வெட்ட சொன்னாலும் நேரமில்லை அப்புறம் வெட்டுறேன்னு நீ சொல்கிற. Whenever I instruct you to go to the barber shop, you simply say, Mom, I am busy with my projects. முடி வெட்ட கடைக்கு போக சொன்னால் நான் ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன். Weekdays you are going to college, so you don't have time. But today is Sunday. You should go to the hairdresser and trim your hair, beard and mustache. Don't be shaggy. வார நாட்களில் காலேஜ் போகிறேன், அதனால் நேரம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பாக கடைக்கு போய் முடி தாடி மீசையெல்லாம் வெட்டிட்டு வா. நீண்ட முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அசிங்கமாக இருக்காத. Be smart, don't be a shaggy. ஸ்மார்ட்னா என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஷாகி அப்படின்னா முடியெல்லாம் வெட்டாமல் நீளமாக முடி வச்சுக்கிட்டு அங்கங்கே ப்ராப்பராக ட்ரிம் பண்ணாமல் கொத்து கொத்தாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக ஒழுங்கில்லாமல் இருக்கும். அந்த முடியை வைத்து ஒழுங்கில்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஷாகின்னு சொல்லலாம். Don't gnash, it's a worst habit. கோபத்தில் பல்ல கடிக்காத, அது மோசமான பழக்கம். நாஷ் அப்படின்னா கோபத்தில் பற்களை நரநரவென்று கடிப்பது, அதுதான் அர்த்தம். ஆனால் பேச்சு வழக்கில் பயன்படுத்தும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள், he gnashed his teeth when he lost the match. அவன் போட்டியில் தோல்வியுற்ற பொழுது கோபத்தில் பற்களை நரநரவென்று கடித்தான், அதுதான் அர்த்தம். இந்த இடத்துல டீத்துன்றதை நீங்கள் வெளிப்படையாகவும் பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தாமல் நாஷ் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லி பயன்படுத்தலாம். Foment the swelling with hot rice. வீக்கத்திற்கு சுடுசாத ஒத்தடம் கொடு. Foment the swelling with ice bar. வீக்கத்திற்கு ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடு. மீனிங் foment. fomentனா ஒத்தடம் கொடுத்தல், அதாவது warmth to relieve pain, வலியை குறைப்பதற்காக,
நம்ம ஒத்தடம் கொடுப்போம் இல்லைங்களா, அதை தான் ஃபோமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோமெண்ட்டுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதாவது தூண்டி விடுதல். ஆங்கிலத்தில் இன்ஸ்டிகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நாஷ். நாஷ் அப்படின்ற வேர்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கோபத்தில் பற்களை கடித்தல். ரெவரன்ஷியல் அப்படின்னா மரியாதை மிக்க. ஸ்கான்ஃபுல் அப்படின்னா அலட்சியம் மிகுந்த இழிவான எண்ணத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது ஸ்கான்ஃபுல் வேர்டு அப்படின்னா இழிவான எண்ணத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. பெர்சிக்யூட் அப்படின்னா அடிக்கடி துன்புறுத்துதல். டாயில்டு அப்படின்னா கடின உழைப்பு. சப்ரஸ் அப்படின்னா அடக்கி கொள்ளுதல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.